ஹலோ गाइस வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிரைட் டாட் ரியாக்ட்ஸ். இன்னைக்கு உங்களுக்காக சில பல ரீல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். வாங்க ரியாக்ஷன் வீடியோக்குள்ள போயிடலாம். ஐயோ ஏன் என்னாச்சு? எங்க அப்பா வராரா? ஓ எங்க அப்பா என்ன பார்த்தா அடிப்பறா. நான் மறந்துக்கிறேன்டா. இல்லன்னு சொல்லிடுறா. நான் சொல்லிடுறேன். நேத்து என்னை போட்டு பழந்தானே. முடிஞ்சுடா. நான் சொல்லிடுறேன். என் பையன் வந்தானா? இல்லப்பா இங்க வரலப்பா. வந்தானா சீக்கிரம் வீட்டுக்கு வர சொல்லு. சரிப்பா நீ பாப்பா. வந்தா சொல்றேன்ப்பா. போயிட்டுடா. நீ போயிட்டுடா. சரி வாப்பா. ஏய் உங்க அப்பா வராரு. டாரா வந்து ஏதாச்சும் ஒன்று சொல்லுவாரு. அது என்னன்னு கேட்டு சொல்லு. தம்பி கோபாலு, மாட்டுக்கு தண்ணி கட்ட சொல்ல. அவனா மாட்டுக்கு தண்ணி கட்டணுமா? கட்டிக்கிறேன் போக சொல்லு. மாட்டுக்கு புல்லா இருக்கணுமா? அறுத்துக்கிறேன்டா. அறுக்க வேணான்னு சொல்லு. போக சொல்றா. சாணம் அள்ளி போட சொல்லு. மார்க்கெட் போயிட்டு வரேன். அதுக்குள்ள எல்லாத்தையும் கிளீனா வச்சிருக்கணும். சரியா? எல்லா வேலையும் செய்யணும். ஆனா காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை பண்ணி வைக்க மாட்டாங்க. என்னை பார்த்து ஏன் வேலைக்கு போகணும்னு கேக்குறான். என்ன கேட்காம ஏன் கல்யாணம் பண்ணு கேக்குறான். இதை விட என் வீட்டு பத்திரத்தை எடுத்து போய் ஏன் அடக வச்சேன்னு கேக்குறான். நல்லதான் கேட்டுக்கான். யாருப்பா கேப்பா? இப்ப இருக்கிற அப்பெல்லாம் கேட்க கூடாதா? கேட்டா உனக்கு அடிடா. என்னன்னு தெரியலையே. உள்ள இப்படி சத்தம் கேக்குது. எப்ப ஒப்ப ஏதோ கத்துன என்ன பாச்சே? கேவலமா பண்றானே. போய் பாப்பா. ஐயோ அம்மா ஓட்டண்டா. போச்சு முட்டானே. இப்படியே ஒரு அப்பங்காரனை இப்படியே வெட்டறதே. தம்பி என்ன ஆச்சு? ஏன் அப்பங்காரனை இப்படி கொலவெறியில வெட்டி தள்ளி இருக்கா? செத்து போயிட்டான் அவன். ஏன்பா இப்படி பண்ண? இப்ப இருக்க பசங்க எல்லாம் ரொம்ப மோசமா இருக்கீங்கப்பா. என்ன ஒரு மாதிரியா பாக்குறான். அடுத்து நம்மள பிளான் பண்றாங்க. ஐயோ சரியா? உண்மை நடக்குதாடா? தெரியலையே. ரொம்ப டேஞ்சர் போலியா? தான் இருக்கணும். நம்ம ஒரு 90s பிறந்துட்டோம். கடவுளே பதிவு பண்ணிட்டான்பா. செம்ம காமெடியா பேசுறீங்க. அப்புறம் என்ன ஒர்க் பண்றீங்க? பேசிக்கா பாத்தீங்கன்னா அப்பா வந்து டெக்ஸ்டைல் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாரு. இதெல்லாம் அவ்வளவு போக தாயி 300 ரூபா தரலாம். பார்த்து சொல்லுங்க. புது புடவை. பரம்பரையா இந்த தொழில் தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு தெரியாத வேலை. ரொம்ப வெயிலா இருக்கு. சொம்புல கொஞ்சம் தண்ணி மட்டும் கொண்டா தாயி. அதான் ஃபேமிலி பிசினஸ். அண்ணா அதே பிசினஸ் போவானான்னு சொல்லிட்டு கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டாரு. சோ அவங்க பண்ண பிசினஸ் நம்ம பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இப்ப ஜுவல்லரிஸ் ஃபீல்ட்ல இருக்கேன். கோல்டு ஃபீல்ட்ல எல்லாம் ரிஸ்க் அதிகமாச்சே. ஆமாமா, ஜுவல்லரினாலே ரிஸ்க் அதிகம் தான். பட் ஆனா நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். உங்க ஸ்மைல் கிட்ட ஒன்னடா இப்ப இந்த மாதிரி தானே ஏமாத்திட்டு இருக்கானுங்க. மோசமான உட்காந்து கதை கேட்டுட்டு இருக்குது. தர்மம் பண்ணுப்பா. காலக்குள்ள விட்டு அடிக்கிறான். அண்ணா ஒரு நிமிஷம் நில்லுங்கண்ணா. சொல்லுப்பா. நான் உங்க தொழில் எனக்கும் கொஞ்சம் கத்து கொடுக்குறீங்களாண்ணா? பாக்குறதுக்கு படிக்கிற பையன் மாதிரி இருக்கிற. நானே வயிற்று பொழுப்புக்காக பண்றேன்ப்பா. போய் படிக்கிற வேலையை போய் பாரு. நானா அதெல்லாம் இல்லண்ணா. ஒரு காரணமா தானே சொல்றேன். கொஞ்சம் கத்து கொடுத்தா நல்லா இருக்கும்ண்ணா. சரி வா. ஸ்டார்ட். அடி சைடுல அடி கீழ அடி. அடி வா வந்த. அப்பா சொல்லுப்பா. எக்ஸாம் ரிசல்ட் வந்துச்சுப்பா. குடுப்பா பார்க்கலாம். என்னது ஃபெயில் ஆயிட்டியா? எப்படிலாம் யோசிக்கிறானுங்க. ட்ரெயின் ஆகணும்னு பாருடி. வித்தியாசமா யோசிக்கிறானுங்க. கறி 2 கிலோ கறி வா. நான் 2 கிலோ கறி. டேய் மச்சான், என்னடா சின்ன பிள்ளை மாதிரி கறி கடை வச்சு விளாண்டுட்டு இருக்க? ஆமாஜா கறி வாங்கிட்டு போவோம். ஃப்ரெஷ்ஷா இருக்கு கறி. டேய் கொஞ்சமாச்சும் மிச்சூடான பையன் மாதிரி நடந்துங்க மச்சான். என்னடா அதெல்லாம் சின்ன பிள்ளை மாதிரி கறி கடை எல்லாம் வச்சு விளாண்டு. டேய் என்ன மச்சான் நீலாம் ஆளு எல்லாம் என்னடா பேசிட்டு போடா. டேய்
வண்டி திருச்சா பாப்போம். போய் ஆர்ன் அடிச்சுட்டே போறாரு. பஸ்ல வர மாதிரி திருச்சா? ஓ, அது நொங்க வண்டியில பஸ். இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. கடைசியா ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன். நீ கடைசியாவும் சொல்ல வேண்டாம், எப்பவும் சொல்ல வேண்டாம். உங்ககிட்ட நான் பேச தயாரா இல்ல. இனி ஏதாவது பேசணும்னு நினைச்சினா எங்க அம்மா கிட்ட பேசிக்க. உங்க அம்மா கிட்ட தான் பேசுனேன். நான் தான் உங்க அம்மா கிட்ட பேசுனேன். என்ன சொன்னாங்க? உங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? மாப்பிள, அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு சேல் பண்ணி பல வருஷமாய் விட்டது. வாரண்டி பீரியடும் தீர்ந்து போய் விட்டது. அந்த ப்ராடக்ட் ஒழுங்காக வேலை செய்யவில்லை என்றால் இந்த கம்பெனி பொறுப்பேற்காது. பாருங்களா, சரியான எடிட்டிங். எங்கேயாவது எடுத்துட்டு போய் சர்வீஸ் பண்ணிக்கோ போ. சப்போர்ட் பண்றேன். ஆர்சிபி ஜெயிச்சுருண்டா. அக்கௌண்ட்ல காசு இருக்கா? ஆர்டிஎம் இல்ல என்கிட்ட இல்ல. ரீசார்ஜ் முடிஞ்சுடா. இல்ல யாராவது ரீசார்ஜ் பண்ணி விடுங்க. 50 ரூபா தரேன்டா. 50 ரூபா நான் போட்டுறேன்டா. இப்பதான் காசு இல்லண்டிங்க. போட்டுறேன். ஒண்ணும் இல்ல. சரி போட்டு விடு. சரி போட்டு விடு. யாராச்சும் ஒரு ஆள் போடு. 5G டா போடுறேன்டா. 5G போட்டுரு. நீ காசு பண்ண உள்ள போட்டு விட்டேன். இந்த நம்பர் தான். வந்துருச்சுடா. இதுடா பத்தையா இல்லையா? சம்பாரிச்சேன் பாரு 50 ரூபா. வரேன்டா. மிச்சம் 350 ரூபா. நான் எப்படா வந்துட்டேன் 350 ரூபா? 50 ரூபா சேர்த்து தரேன். டேய் இரு. என்ன டேய் நான் வந்துட்டேன். என்ன சொல்லி வந்தேன்? 50 ரூபா. நான் பண்ணா போயிருச்சு. உங்களுக்கும் இதே நிலைமை வரும். எல்லாருமே நான் போயிட்டு வரேன். 50 ரூபா கொடுத்துட்டான். 50 ரூபா தரேன். சரி புண்ணா பண்ணா யாரு பாவமோ யாரும் விடாது. நான் சொல்றேன். நான் வெறும் வயித்தோட சொல்றேன். நீங்க போக தம்பி. நான் உங்க பக்கம் இருக்கு. அவன் அப்பவே சொன்னான் 50 ரூபா தான் தரேன்னு தான் சொன்னா அவரு. அவரா முடிவு பண்ணினாரு. 50 ரூபா எக்ஸ்ட்ரா தரேன். பாத்தியா 50 ரூபா சம்பாதிச்சுட்டேன். பாருங்க, பொண்ணு பார்க்க போறேன். எல்லாம் டீசெண்டா இருந்துக்கோங்க சொல்லிட்டேன். ஏங்க வீட்ல பழைய சோறுக்கு தண்ணியே ஊத்தலைங்க. அதுக்கு இருங்க நான் போய் ஊத்திட்டு வரேன். அடிங்க சாவச்சிரும் வாடி. என்ன விஷயமா வந்திருக்கீங்க? ஐயா, நான் சுத்தி வளைச்சு பேச விரும்பல. எங்க வீட்டு பையன் உங்க வீட்டு பொண்ணு மேல ஆசைப்பட்டுட்டான். கழுத நம்ம தான் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு வந்திருக்கேன் ஐயா. அதெல்லாம் சரிதாங்க. என் பொண்ணு 2ஆம் வகுப்பு தான் படிக்குது. அப்ப இந்த கல்யாணம் நடக்காதையா? ஏய் எந்திரிக்க போலாம். எந்திரா. ஏங்க உங்க பொண்ணு 2ஆம் வகுப்பு படிக்குது. எங்க பையன் 1ஆம் வகுப்பு தான் ஐயா படிக்கிறான். ஏய் எந்திரி போலாம். ஏய் எந்திரா. இருங்க. அப்பேற்பட்ட ஷாஜகானே 5வது படிக்கும்போது மும்தாஜ் 10வது படிச்சாங்க. அவங்களே சேர்ந்து வாழ்ந்து சந்தோஷமா இருக்காங்கல்ல. கட்டி வைங்க பாத்துக்கலாம். சரி சரி ஓகே, ஏதோ சொல்றா. யா இந்த ஊர்லயே பெரிய குடும்பம் எங்க குடும்பம் தான். முதல்ல பெயிண்ட் போட்டதே நான் தான். அதெல்லாம் என்ன பண்ணீங்கன்னா என் மாப்பிள்ளைக்கு ஒரே ஒரு நட்ராஜ் ஜாமெண்ட்ரி பாக்ஸ் வாங்கி கொடுத்துருங்க. ஜாமெண்ட்ரி பாக்ஸ் அளவுக்கெல்லாம் எங்க கிட்ட வசதி கிடையாது. ஏதோ எங்களால முடிஞ்சது நட்ராஜ் பென்சில் வாங்கி கொடுத்துறேன். இதுக்கு மேல இங்க இருக்க வேணாம். வாங்க போலாம். டேய் மாமாங்க உட்கார்றா. யாராவது இங்க வந்து ஏண்டிங்க குழம்புல ஒண்ணு கட்டி விட்டுருவேன். ஏங்க அடிச்சாலாம் அடிச்சிருவாங்க. இவன் இப்படியாவது கட்டி வச்சிருங்க. சம்பந்தி பையன் ஆசைப்பட்டான். எப்படியாவது கட்டி வச்சிருங்க. டேய் மாமா சீக்கிரம் பொண்ணை வர சொல்லுங்க. மாப்பிள்ளை திரிகிறாருல. பொண்ணு ஸ்கூலுக்கு போயிட்டு. சம்பந்தி ரொம்ப சந்தோஷம். இன்னொரு நல்ல நாள்ல வந்து பொண்ணை பாத்துக்கிறோம். இப்போதைக்கு தட்டு மாத்திப்போம். புறப்போக்க ரொம்ப சந்தோஷம். நம்ம அழகு அங்க உட்காந்துருக்காரு. நல்ல கான்செப்ட் யோசிச்சிருக்காங்க. முடியல மக்களே, முடியல. நாய் துரத்திட்டு வந்தேன். 5 நாளா குழிக்குள்ளே மாட்டிக்கிட்டேன். வெளியில வரவே முடியலண்ணா. நான் குழிக்கு மேல ஓரமாக ஓடுறேன். அப்படியே மடமடன்னு மண்ணு சரிச்சு குழிக்குள்ளே உழுந்துட்டேன். அவன் வாய்ஸ் மாதிரியே இருக்குடா. அப்படியே ஆரியா அழுது நடிச்சா அப்படிதான் இருக்கும். ஆரியா கண்ணி படம் ஷேர் செய்யவும். ஆஃபீஸில் ஸ்வேதா சொல்லியிருக்கேன்ல, அவன் இன்னைக்கு எனக்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டா. ஆனால் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நான் சொல் கோமால. அதுக்குள்ள என்ன போட்டியா?
சோழி அவ்வளவுதான். கீழே குனிஞ்சு மேல எழுந்துட்டு அதை ஏன்டா வந்து சொல்ற வீட்டுல மனசுக்குள்ளே வச்சுக்கேன்டா. நீ மேல போக வேண்டிய ஆள் தான். இப்படி உண்மையா இருந்தா இப்படிதான். ஹலோ, சாரிடி, நான் இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டேன். அழுது அழுது ஒரே இருமலே வந்துச்சு. உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு என்கிட்ட பேசாம இருக்க போது தாண்டி எனக்கு தெரியுது. இப்ப கூட ஹாஸ்பிட்டல் தான் வந்திருக்கேனே. ஹாஸ்பிட்டலா? இவ்வளவு நேரம் ட்ரிப்ஸ் ஏத்திட்டு இருந்தாங்க தெரியுமா? என்னடி சொல்ற? அந்த அளவுக்கு ஒரே மன உளைச்சல் ஆயிடுச்சு. எனக்கு எவ்வளவு கில்ட்டா இருக்கு தெரியுமா? இப்ப கூட ஒரே அழுகையா வருது. நான் இனிமேட்டு சத்தியமா இந்த மாதிரி பண்ணவே மாட்டேன். வேலைக்கு கூட லீவ் சொல்லிட்டு வீட்டுல உட்காந்து அழுதுட்டே இருந்தேன் தெரியுமா? நீ கஷ்டப்படுறதோட நான் தாண்டி இங்க அதிகமா கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். ப்ளீஸ் தயவு செஞ்சு என்கிட்ட இந்த மாதிரி பேசாத. சரிடி. சாப்பிட்டியா? நான் சாப்பிடவே இல்லை. இல்ல இறங்கவே மாட்டேங்குது. நான் வீட்டுக்கு போயிட்டு போன் பண்றேன். லவ் யூ. லவ் யூ. ஹலோ மச்சான், எவ்வளவு நேரம் உனக்கு வெயிட் பண்றது? கால் வெயிட்டிங்லயே போகுது. இல்ல மாமே, 2 நாள் ஹாஸ்பிட்டல் சரகு போட்டு மட்டையாயிட்டேன்னா எனக்கு லைட்டா டவுட் வந்துருச்சு. ஓவரா சீன் போட்டு எமோஷனலா இருந்தா நான் அதுக்கு மேல ஒரு சீனை போட்டு அவளை சமாதானப்படுத்திட்டு இப்பதான் வந்தேன். மச்சான், வேற லெவல் நடிகண்டா நீ. 2 இட்லி. இப்பதான் 10 இட்லி 5 வடை சாப்பிட்டேன். அதுக்குள்ள என்னடா உனக்கு? பயங்கரமான நடிகண்டா. நடிகண்டா அவன் மட்டுமா நடிச்சா? அந்த பொண்ணும் தான் நடிச்சது. பயங்கரமான 2 பேருக்கு வாய்ப்பு இருக்கு. சாமி 2 மாத்தி மாத்தி பொய்யா சொல்லிக்குதுங்க. என்னடா கிட்னாப் பண்ற நீ? அவன் பேர் எழுப்புக்கு என்ன கேக்குறான்? கும்புருங்க அவரை. அவனும் இவன் ஆள் தான். டிக்கெட்ல ரெடியா நின்னுங்கிறான். என்னடா கடத்துற? அவன் என்ன எழுப்பு கூப்பிடுறான். ஓ முன்னாடி ஜாதா பார்க்க வரும், மத்த பக்கத்து வீட்டுக்கார முன்னாடி ஜாதா பார்க்க. சாமி உட்காரு. என்ன பிரச்சனை? எவ்வளவு ட்ரை பண்ணி கல்யாணமே ஆக மாட்டேங்குது. ராசி நட்சத்திரம் சொல்லு. விருச்சிக ராசி, அனுச நட்சத்திரம். வயசு 38. சீக்கிரம் கல்யாணம் நடக்க ஏதாவது பரிகாரம் சொல்லுங்க சாமி. பரிகாரம் தானே இருக்கு, சீக்கிரம் சொல்லுங்க சாமி. பிள்ளையார் கோயிலுக்கு முன்னாடி இருக்க குளத்துல கோலம் போடு. ஆடி காத்துல அம்மனுக்கு விளக்கு ஏத்து. ஆகாயத்துல கோட்டை கட்டு. அந்த இடத்துல தோட்டம் போடு. ஆண்டவனை இதுக்கு எல்லாத்தையும் காவலுக்கு கூப்பிடு. அதே மாதிரி உனக்கு எப்படி நான் கல்யாணம் நடக்கேன்? வயசு 38 ஆச்சு. இந்த வயசுல உனக்கு பொம்பளை இருக்குதா? எந்த படம் சாமி? ஓ 60 வயசுல ஏதாச்சும் கிளவி புருஷனை இழந்துட்டு இருக்கு, அதுக்கு போய் வாழ்க்கை விடு. இந்த பிரச்சனைக்கு முடியவே இல்லையா? ஏற்கனவே புண்பட்ட நெஞ்ச இன்னும் புண்பட்டு அனுப்பிச்சுட்டான்டா. செஞ்சு அனுப்பிச்சு விட்டான். ஓடு போ. அதே மாதிரி பாருங்களா. மணி 1:30 ஆகி போச்சு. தூக்கமே வர மாட்டுது. கோட்டை போட்டாலும் கொசுடியில் போயிடுது. ஆப் போட்டா 1/2 மணி நேரத்துல இறங்கிடுது. ஏசி போட்டு அப்படி வருது. கண்ணி நெஞ்சில் போஸ்ட் அடிக்கணும். அடிப்பா 1:30 நைட் 1:30 கண்ணி நெஞ்சில் போஸ்ட் அடிக்கணும். அடிப்பா இருப்பா. ஒரு போன் வந்து பேசுறேன். செல்லவுட்டி கஸ்டமர் நம்ம செய்வோமே. ஒரு நிமிஷம் பேசுறேன். சினிமா ஸ்டுடியோ ஸ்பீக்கிங். கண்ணி நெஞ்சு போஸ்ட் அடிக்கணுமா? அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் போட்டு விடுங்க. ஏய் ஒப்பாரி விஷயம் போட்டு வியா. ஏய் போட்டு விடா. போட்டு விடு. கஸ்டமர் தான் நம்ம செய்வோமே. ஒரு நாளைக்கு 10 கண்ணி நெஞ்சில் போஸ்ட் ரிசீவ் பண்ணுவேன். அதுல 8 பேர் நான் போட்டோம்னா இருப்பேன். அவனையும் போட்டு அவனுக்கு கண்ணி நெஞ்சில் போஸ்டையும் போட்டு
இப்படி பார்க்காத போன மாதிரி இருக்கா சிரி போட்டா வந்துருச்சு லோடிங் ஆகிக்குது சர்வர் ப்ராப்ளமா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா கிட்ட கவுண்டர் குத்துனுங்கிறாரு மாறி மாறி டைமிங் ஆச்சுன்னு. ஏப்பா இவங்கள எப்படிப்பா ஜெயிக்கிறது? ஃபர்ஸ்ட் ஓவரே 6 அடிக்கிற அவங்க எங்க, கடைசி ஓவர்ல டொக்கு வைக்கிற நம்ம எங்க? இந்த வருஷம் ஐபிஎல் எப்போ மறந்துடு, இன்னும் தெங்கிருச்சு. ஏப்பா நல்லா சொல்றது கேட்டுக்க, பாகம் திருப்பதி வச்சுட்டு 200 அடிக்க முடியாதுப்பா. சரி வா ட்ரை பண்ணி பார்ப்போம். நீ வந்தா கொலை பண்ணிடுவேன். நீங்களே பெரியவங்கள பார்த்து பேசி திருப்பாத்தி சொல்லுவ. அடுத்த வருஷம் சூப்பர் சிங்கர் சேரணும்க்கா. சரி நான் அனுப்பிச்சுடுறேன் உங்களுக்கு. நீ ஒருவேளை சூப்பர் சிங்கர் போயிட்டீங்கன்னா எப்படி ஃபீல் பண்ணுவேன்? நான் ஜெயிக்கணும்னு நினைப்பேன். அட்லீஸ்ட் எனக்கு ஜெயிக்கலாம் கூட பரவாயில்ல, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் போனா போதும். காடும் வரையில் தபாத நிலையே சூப்பர் சிங்கர். காபாத நிலை ஏய்ரா வண்டி ஓட்ட போறேன், கால் பண்றேன். சாரிடா லேட் ஆயிடுச்சு, பாப்பலாம். வா நான் ஓட்டுறேன். என்னது நீ ஓட்டுறியா? நானே ஓட்டுறேன், நீ உட்கார். நீ எப்படி ஓட்டுறேன்னு எனக்கு தெரியும், இறங்கு. ஏன்டா இப்ப பாரு பொண்ணுங்களுக்கு வண்டி ஓட்ட தெரியாது ஃப்ரேம் பண்றீங்க? ஏன்டா பசங்களா இப்படி பொண்ணுங்களை டாமினேட் பண்ணிட்டே இருக்கீங்க? இப்படி சொல்லி தான்டா பொண்ணுங்களை முன்னேறவே விட மாட்டீங்க. வா மூடிட்டு வண்டியில ஏறு, எனக்கு ஓட்ட தெரியும். சீட் பெல்ட் போடுவா. ஏய் பல்ல புரிஞ்சு போ. ஏய் திரி கம்ல வா. ஏய் நாய் ஓடுது. ஏய் சரி நீ வாய் மூடு வாடா. ஏண்டா உனக்கு ஒழுங்கா உட்கார்ந்து இருக்க வர தெரியாதா? அப்ப கூட அவளுக்கு ஓட்ட தெரியன்னு ஒத்துக்க மாட்டா பாத்தீங்களா? மோசம் இல்லைங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோலாம் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறோம். இதே மாதிரி சூப்பரான ஒரு கலெக்ஷனோட உங்களை வந்து மீட் பண்றோம். Until then, take care from Lalit and Sarath. Bye.